சதுப்பு நிலத்துல கட்டுமான திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதிப்பதை அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்க்காதுன்னு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா தலைமையுடைய அரசு பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்க பல்வேறு திட்டங்களை தீட்டியதை நினைவு கூர்ந்திருக்காரு. மத்திய அரசுடைய நிதி உதவியோட கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. ராம்சார் ஒப்பந்தப்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதின்னு எடுத்துரைத்திருக்காரு. அங்கு கட்டுமானங்களை கட்டக்கூடாது என்ற விதிமுறைகளை தளர்த்தி சுமார் 15 ஏக்கர் நிலத்தை தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு குடியிருப்புகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சித்திருக்காரு. வெள்ள பாதிப்புல இருந்து சென்னையை பாதுகாக்கும் அரணாக திகழும் இந்த சதுப்பு நிலத்துல எந்த ஒரு கட்டுமானத்தையும் செயல்படுத்த அதிமுக அனுமதிக்காது, அதனை கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.